Hello students, welcome to School Less. இன்னைக்கு நம்ம second standard social science பார்க்க போறோம். Term 1 volume 2 book page number 75. இதுல வந்து unit 1 பார்க்க போறோம். Our environment. Our environment னா என்னது? நம்மளோட சுற்றுச்சூழல். நம்மள சுத்தி என்னெல்லாம் இருக்கு? காடு, நிலம், நீர், அருவி இதெல்லாம் இருக்குல்ல. இத பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு இந்த லெசன்ல படிக்க போறோம். So இங்க first என்ன சொல்றாங்கன்னா, there was a big celebration in school for National Children's Science Congress. School exhibition மாதிரி ஒன்னு நடக்குது. National Children's Science Congressனா all over இந்தியால இருந்து நிறைய குழந்தைங்கலாம் வந்து கலந்துக்குவாங்க. எல்லாரும் எக்ஸைட்டடா ஹாப்பியா இருக்காங்க இதுல கலந்துக்கிறதுக்கு. Students had come from many schools from all over India. ஒவ்வொருத்தரும் அவங்க எங்க இருந்து வர்றாங்க, அவங்க ஊர் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி அதை பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க ஃபாரஸ்ட்ல இருந்து வர்றாங்க. ஃபாரஸ்ட்ல என்னெல்லாம் இருக்கும்? ஃபாரஸ்ட் FOREST தான் ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்ல என்ன இருக்கும்? அனிமல்ஸ் இருக்கும், அடர்ந்த காடு இருக்கும், அதுல நிறைய விலங்குகள் இருக்கும். அங்க வந்து நீர்நிலைகள், அதாவது பாண்டு, அப்புறம் ரிவர் இதெல்லாம் இருக்கும். பாத்தீங்கன்னா மங்கி, டீர், லயன், எலிஃபென்ட் இதெல்லாம் பாக்குறீங்க. இதுதான் ஃபாரஸ்ட். முதல்ல வர பையன் ஃபாரஸ்ட்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்றான். டேனியல் said I live near a forest. ஃபாரஸ்ட்னா என்னது? Forest has a large number of trees. The ground is covered with bushes and grass. Bushes and grassனா என்னது? Grassனா புல்லு, bushesனா செடி புதர்களா இருக்கும்ல, அதெல்லாம் இருக்கும்னு சொல்றாங்க. Streams and ponds are also found in the forest. Streamsனா ஓடைங், பாண்ட்னா குட்டை, நீர் குட்டைன்னு சொல்லுவோம்ல அது. ஸ்ட்ரீம்ஸ்னா தண்ணி ஓடி போகும்ல, ஓடம்னு சொல்லுவோம்ல. இட் இஸ் home to many animals like elephants, tigers, deer, lions, bears and snakes. பாம்பு, புலி, கரடி, மான், யானை எல்லாம் இருக்குன்றாங்க. Birds like peacocks, doves, sparrows, parrots and woodpeckers live there. Peacockனா மயில், டவ்னா வந்து புறா, ஸ்பாரோனா சின்னதா இருக்க சிட்டுக்குருவி, parrotsனா கிளி. அண்ட் உட்பெக்கர்ஸ்னா என்னது? உட்பெக்கர், உட்னா என்னது? மரம் கொத்தின்னு சொல்லுவோம்ல, அந்த பறவை. இதெல்லாம் இங்க இருக்கு. யூ கேன் ஹியர் த டிஃபரெண்ட் சவுண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். ஐ லைக் த ஃபாரஸ்ட், இட் இஸ் கூல் அண்ட் கிரீன் அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொல்ற மாதிரி சொல்றாங்க. ஃபாரஸ்ட் வந்து நிறைய மரம் இருக்கிறதுனால கூலா பச்சை பசேல்னு தானே இருக்கும். ஸோ ஃபாரஸ்ட்ல என்ன இருக்கு? நம்பர் ஆஃப் ட்ரீஸ் ஆர் தேர், ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் ஆர் தேர், animals and birds will be there. இதான் ஃபாரஸ்ட்ல இருக்கும். ஃபாரஸ்ட்ல இருந்து நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு பார்க்கலாம். Forests are useful to us in many ways. We get wood, honey, fruit, rubber and many other things from forest. ஃபாரஸ்ட்ல இருந்து நம்மளுக்கு மரங்கள் கிடைக்கும்ல, அந்த மரங்கள்ல இருந்து நம்ம ஃபர்னிச்சர் செய்யலாம். honey, fruits, rubber and many other things from forest. ஃபாரஸ்டுக்கான வேர்ட் லிஸ்ட். ஃபாரஸ்ட்ல என்னெல்லாம் இருக்கும்? ஃபாரஸ்ட், ஷேட், புஷஸ், சவுண்ட்ஸ், கிரவுண்ட், கிராஸ், கூல். ஸோ இதுதான் ஃபாரஸ்ட்கான வேர்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு மரத்தோட ஏஜ் எப்படி கண்டுபிடிப்போம்னா, இந்த மரத்தோட நடுவில் வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி வளையமா இருக்கும், சர்க்கிளா இருக்கும். இதை வந்து ஆனுவல் ரிங்ஸ்னு சொல்லுவாங்க. த ஏஜ் ஆஃப் அ ட்ரீ கேன் பி ஃபவுண்ட் பை கவுண்டிங் த number of annual growth rings in its trunk. ஸோ இந்த வளையங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வளையத்துக்கும் அது ஒவ்வொரு வருஷ கணக்கா எடுத்து எத்தனை சர்க்கிள்ஸ் இருக்கோ அதுக்கேத்தாப்புல அதோட வயசை சொல்லுவோம். இங்க சில பறவைகள் கொடுத்துருக்காங்க. இந்த பறவைகள் வந்து நம்ம ஃபாரஸ்ட்ல மட்டும் பார்க்க முடியாது, நம்ம வீட்டுக்கிட்டையும் பார்க்கலாம்னு சொல்றாங்க. எதெல்லாம் நம்ம வீட்டுக்கிட்ட பார்க்கலாம்? மைனா பார்க்கலாம், பேரட் பார்க்கலாம், புறா பார்க்கலாம், காக்கா வீட்டுக்கிட்ட பார்க்கலாம், சிட்டுக்குருவியை ஸ்பாரோன்னு சொல்லுவாங்க, பார்க்கலாம். பீகாக் எங்க வீட்டுக்கிட்ட இல்லை, உங்க வீட்டுக்கிட்ட இருந்தா நீங்க அதையும் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பேர்ட்ஸ் which live in forest and can also be seen near our houses. நம்ம வீட்டுக்கிட்டையும் பார்க்கலாம். ஸோ ஃபாரஸ்ட்ல நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் குட்டீஸ். ட்ரீஸ் நிறைய இருக்கும், அனிமல்ஸ் இருக்கும், பேர்ட்ஸ் இருக்கும், அப்புறம் அங்க தண்ணி, அதுங்க அவங்க வாழணும்னா என்ன வேணும்? தண்ணிலாம் வேணும்ல. ஸோ ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் ஃபாரஸ்ட்ல இருக்கிறது. பிளெயின் அண்ட் ஹில். தருண்ன்ற பையன் அடுத்தது பிளெயின்ல இருந்து வரேன்னு சொல்றான்.
I come from farming family. We live in the plains. A plain is a flat land. It is warmer than the hills. Plains are important for growing crops. Without growing crops, how can we get our food? அப்படினு கேக்குறாங்க. Farms get water from the rain, rivers, lakes, ponds and well. We find many animals like cows, goats, sheep, bullocks, buffaloes and many kind of birds are there. I like to watch the birds. So, plains-ல வந்து என்ன இருக்கும்? தருண்ற பையன் பிளெயின்ஸ்ல இருந்து வர்றான். அவங்க வீட்ல என்ன பண்றாங்கன்னா விவசாயம் பண்றாங்க. பிளெயின்ன்றது என்னது? ஃபிளாட்டா இருக்கும். ஸோ பிளெயின்ல என்ன பண்ணுவாங்க? ஃபார்மிங் பண்ணுவாங்க. ஃபார்மிங் பண்றதுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். அது தண்ணி எப்படிலாம் கிடைக்குது? ரெயின்ல இருந்து கிடைக்கும், ரிவர்ல இருந்து கிடைக்கும், லேக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் வெல்ஸ். வெல்னா கிணறு, இதுல இருந்துலாம் கிடைக்கும். நம்ம விவசாயத்துக்கு வந்து மாடு எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. அப்புறம் விவசாயிங்க வீட்டுல ஆடு, மாடு, அப்புறம் எருமை மாடு இதெல்லாம் வளர்ப்போம்ல. ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் தான் பிளெயின்ஸ்ல இருக்கும்னு சொல்றாங்க. இங்க பிளெயின்ஸ்ல வந்து டைகர், எலிஃபென்ட்லாம் இருக்காது. பிளெயின்ஸ்ல கவ், கோட், ஷீப், புல்லக்ஸ், பஃபலோ, அதுக்கப்புறம் சில பேர்ட்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதாங்க பிளெயின்ஸோட படம். பிளெயின்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, ஒரு ரிவர் போகுது, இந்த ரிவரை ஒட்டியே விவசாயம் பண்றாங்க. ஸோ தண்ணி இங்கிருந்து எடுத்துக்கலாம்ல, அதனால ரிவர் ஒட்டி விவசாயம் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபார்ம் லேண்ட் இருக்கு. இங்க தே ஆர் டூயிங் அக்ரிகல்ச்சர் ஆர் ஃபார்மிங். பனானா ட்ரீஸ் இருக்கு, அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கோகனட் ட்ரீஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ ஃபார்ம் லேண்ட் இன் தி பிளெயின்ஸ். பிளெயின்ஸ்னு சொல்லணும், ஓகேங்களா? பிளெயின்ஸ் ஆர் ஃபிளாட் சர்ஃபேஸ், ஃபிளாட்டா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஹில் பத்தி பார்க்க போறோம். காமாட்சி செட், ஐ லிவ் இன் த ஹில்ஸ். ஹில்ஸ்னா என்னது? மலைப்பகுதி. பிளெயின் வந்து ஃபிளாட்டா இருக்கும், ஹில் வந்து பாயிண்டடா இருக்கும். இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஹில் உங்களுக்கு பாயிண்டடா தெரியுதுல்ல? ஹில் வந்து பாயிண்டடா இருக்கும், பிளெயின்னா ஃபிளாட்டா இருக்கும். ஹில்ஸ் ஆர் ஜெனரலி green and beautiful. It is also much cooler than the plains. People visit the hill station especially in summer. வெயில் காலத்துல ஹில் ஸ்டேஷனுக்கு போவோம்ல, ஊட்டி, கொடைக்கானல்ல, அதுதான் வந்து ஹில் ஸ்டேஷன். ஹில் ஸ்டேஷன் ரெண்டும் ஒன்று தான். சம்மர்னா வெயில் காலத்தில் போவோம். அங்கே வந்து ஸ்டெப் ஃபார்மிங் பண்ணுவாங்க. அது என்னன்னு சொல்கிறேன். மலையில் வந்து படிப்படியாக இருக்கும், அந்த படியில் வந்து செடியெலாம் வந்து வச்சு ஃபார்மிங் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா மலையில் போகிற பாதையை காமிச்சிருக்காங்க உங்களுக்கு. ஸோ மலையில் ஏறி போகும்போது உங்களுக்கு அந்த பெண்டு, அப்புறம் ஏற்றம்லாம் தெரியுது பார்த்தீங்களா? Look at this picture. The hill looks as if steps have been made on it. Crops are grown in the step farms, or also called as terrace farms. Tea and coffee are grown on some hills. So இங்க பாத்தீங்கன்னா படிக்கட்டா தெரியுதுல்ல? இந்த மாதிரி மலையில படிக்கட்டா பண்ணி அதுக்கப்புறம் தான் செடிங்கெல்லாம் வளர்ப்பாங்க. இது ஏன் இப்படி பண்றாங்கன்னா, நீங்க ஹில்ஸ்லலாம் வந்து வாட்டர் ட்ரெயின் ஆகி வரும்போது நிறைய மண்ணெல்லாம் அடிச்சுட்டு வந்துடும். இதுவே இந்த மாதிரி ஸ்டெப்பாக போட்டோம்னா அந்த மண் அரிப்பை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி போடுவாங்க. ஸோ சாயில் எரோஷனை ஃப்ளட்டிங் டைமில் தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி போடுவாங்க. ஸோ இதுதான், திஸ் இஸ் கால்ட் அ ஸ்டெப் ஃபார்மிங். உதகமண்டலம், ஊட்டி இஸ் கால்ட் த குவீன் and Kodaikanal is called the princess of the hill stations in Tamil Nadu. Our state animal, the Nilgiri Thar, is found in the Nilgiri mountains. Nilgiri Tharoட படம் பாருங்க. Nilgiri Tharனா இதான் நம்மளோட ஸ்டேட் அனிமல். இது ஊட்டியில இருக்கும், Nilgiri மவுண்டன்ஸ்ல இருக்கும். Fill the columns with the given words அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்து பிளெயின்னா என்னெல்லாம் வரும், ஹில்லுனா என்னெல்லாம் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிளெயின் எப்படி இருக்கும்? வார்மா ஃபிளாட்டா இருக்கும். இதுவே ஹில் வந்து கூலாக இருக்கும், ஒரு எலிவேட்டட் ஹைட்டில் இருக்கும். அங்கே ஸ்டெப் ஃபார்ம்ஸ்லாம் இருக்கும், அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். பிளெயினில் வந்து நம்ம என்னெல்லாம் செடி வளர்ப்போம்? சுகர் கேன் அண்ட் கிராப்ஸ். ஹில்லில் டீ, காஃபி அதெல்லாம் வந்து க்ரோ பண்ணுவோம். ஹில்லில் தான் ஹில் ஸ்டேஷன்லாம் இருக்கும். ஊட்டி, அப்புறம் கொடைக்கானல்ன்ற மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் ஹில்லில் தான் இருக்கும்.
நெக்ஸ்ட் பாண்ட்னு, அதாவது நீர்க்குட்டை பாண்டை காமிச்சிருக்காங்க. இட் இஸ் டேஞ்சரஸ் டு கெட் இன் டு த பாண்ட் டு பிளக் லோட்டஸ் அண்ட் லில்லி ஃப்ளவர்ஸ். ஓகே, பாண்ட் POND பாண்ட், இதுதான் அந்த நீர்க்குட்டை. இதுக்குள்ள இருக்கிற லில்லி அண்ட் லோட்டஸ் ஃப்ளவர் எல்லாம் நம்ம இறங்கி பறிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆழமா இருக்கும்ல, அதனால அப்படி சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன உயிரினங்கள்லாம் வாழுதுன்னு பார்த்தா கிராப், கிரேன், கொக்கு, ஃப்ராக், தவளை, டர்ட்டில், ராக்ஸ், ஃபிஷ், இதெல்லாம் வந்து இங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த பையன் வந்து பாண்ட் இருக்கிற ஏரியால இருந்து வர்றான். Sulaiman said, I would like to speak about the pond in my village. A pond is a place where water collects. It gets filled by rain. Fishes, insects, snakes, frogs, crab, and turtles live in a pond. Flowers like water lily and lotus are also found in ponds. A lake is bigger than a pond. ஸோ பாண்டுன்றது சின்னதாக இருக்கும், மழை பெஞ்சா தண்ணிலாம் அதில் வந்து கலெக்ட் ஆகி சேவ் ஆகி இருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, மழை பெய்யறதுனால தண்ணி வந்து கலெக்ட் ஆகிறது தான் பாண்டில் கலெக்ட் ஆகிற தண்ணி. இதில் வந்து ஸ்னேக்கு, ஃப்ராகு, ஃபிஷ், இன்செக்ட்ஸ்னு இந்த மாதிரி சிறிய சிறிய உயிரினங்கள்லாம் இருக்கும். இதில் பூக்கள்லாம் வளர்ந்துருக்கதை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் வரையணும், ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு, அப்புறம் டெயில் போட்டு, கண்ணு போடுறாங்க, வாய் போட்டு, கடைசி அழகா ஃபிஷ்ஷை கலர் பண்ணிடுறாங்க. இது நீங்கள் ஆக்டிவிட்டியாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரிவர் அண்ட் சீ பற்றி பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் லேண்டை பற்றி பார்த்தோம், இப்போ ரிவர் அண்ட் சீ பார்க்க போகிறோம். ஸோ ரிவர்னா என்னது? மவுண்டன்லேருந்து ஆரம்பிக்கிறது தான் ரிவர். ஆறுன்னு சொல்லுவோம்ல, அந்த ஆறு கடைசி கடலில் போய் கலக்குது. ஸோ இந்த பிக்சரில் அதுதான் சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய நீல கலரில் இருக்க நீர்நிலை கடைசி பெரிய கடலில் போய் சேர்ந்துருது. சீனா நம்மளுக்கு தெரியும்ல கடல், ரிவர்னா ஆறு. ரிவர் அங்கே எங்கேருந்து வந்து கடலில் கலக்குது. இப்போ சுல்தானான்னு ஒரு பொண்ணு ரிவர் இருக்கிற ஏரியாலேருந்து வர்றா. ஐ லிவ் நியர் அ ரிவர். I love to watch the river flowing. It starts its journey on a mountain, follows a path and finally flows into the sea. So finally seaல போய் கலந்துருதுன்னு சொல்றாங்க. மவுண்டன்ல ஆரம்பிச்சு ஃப்ளோ ஆகி ஃபைனலா சீல வந்து கலந்துருது. ஸோ இது ரிவர்ல நடக்கிற வாட்டர் ஸ்போர்ட். ரிவர்ல போட்டிங் ரேஸ்லாம் நடக்கும்ல, ஸோ அதுதான் காட்டுறாங்க. We use river water in many ways. Because of this, in olden days, people lived near rivers. Many kinds of fishes, crabs, and birds live in and around the river. Sometimes, boat races are also held in the river. My brothers like to participate in the boat races. So, river la word list enna river, sea, path, boat race, salty. So, river வந்து கடைசியா seaல போய் கலந்துருது. Path வந்து it follows a path and it ends at the sea. ரிவர்ல many uses இருக்கு. boat race நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜேர்னி ஆஃப் த ரிவர்னு அழகாக கொடுத்துருக்காங்க. இதுதான் மவுண்டன். இந்த மவுண்டன் வந்து தண்ணி ரிவர் ஆரம்பிக்குது, ஆரம்பித்து இப்படியே ஃப்ளோ ஆகி இப்படி போகுது, அதுக்கப்புறம் இந்த சைடும் போகுது, கடைசியாக கடலில் போய் சேர்ந்துடும். ஸோ இதுதான் ரிவரோட பாத். ரிவர் எப்படி போகுன்ற ஆரம்பித்த இடத்துலேருந்து அப்படியே ஃப்ளோ ஆகி போகுதுன்றதை காட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு சி பார்க்க போகிறோம். சி கிட்ட இருந்து வந்த பையன் சொல்கிறான், Gopal said, I belong to the family of fisher folk. We live near the sea. A sea is a large water body. Pond வந்து சின்னதா இருக்கும், river flow ஆகி வெவ்வேறு பாத்ல போகும். sea வந்து ரொம்ப பெருசா இருக்கும். Sea water is salty. We get salt from the sea. Plants, fishes, turtles, prawns, dolphins and crabs live in the sea. We go fishing in the sea using fishing boats called catamaran and fishing nets. சீல இருந்து நம்மளுக்கு மீன்கள்லாம் கிடைக்குது. அப்புறம் பேர்ல் வந்து ஆயிஸ்டர், முத்துன்றது பவள முத்துன்னெலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து இந்த ஆயிஸ்டர்ன்ற சிப்பி மீன்லேருந்து கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சி, இந்த சீயில் போய் ஃபிஷர்மேன்லாம் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்க. இவங்க போகிற இந்த போட்டை வந்து கட்டமரன் சொல்லுவாங்க. என்னது கட்டமரன், கட்டமரம் ஒரு கட்டமரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஷ்ஷிங் நெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பார்த்தா தெரியுது. ஃபிஷ்ஷிங் நெட்ஸ் யூஸ் பண்ணி சீல ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்க.
Next, page number 82 உள்ள questions பார்க்கலாம். River water is salty, yes or no? No, false. நம்மளுக்கு வந்து sea water தான் salty-ஆ இருக்கும். Catamaran is used for fishing. True. Catamaran வந்து இந்த boat, மரத்தால ஆன boat பாத்தீங்கல்ல. A river starts from a sea. No. River starts from a sea na river வந்து seaல ஆரம்பிக்குதான்னு கேக்குறாங்க. இல்ல, seaல போய் முடியும். Mountainல ஆரம்பிச்சு seaல முடியும். Fish live only in a river. No, fish வந்து riverல வாழலாம், pondல வாழலாம், seaல வாழலாம். Turtles live in the sea. Turtles live in the sea. True. Turtles seaல இருக்கும், pondல இருக்கும், எல்லா இடத்துலயும் turtles இருக்கும். River water is used for farming. Yes, river water is used for farming. Next, பாலைவனம், அதாவது டெசர்ட்டை பத்தி பார்க்க போறோம். பாலைவனம் இங்க வந்து அவ்வளவா செடிலாம் இருக்காது, வெயில் ரொம்ப இருக்கும், சாண்ட் டியூன்ஸ் இருக்கும். சாண்ட் டியூன்ஸ்னா இந்த மாதிரி மணல் குமிஞ்சு இருக்குல்ல, இதுதான் சாண்ட் டியூன்னு சொல்லுவோம். மரங்கள் அவ்வளவு இருக்காது, செடி கொடிகள்லாம் இருக்காது. கேக்டைன்ற பிளான்ட் இருக்கும். இது வந்து தண்ணி அவ்வளவா தேவைப்படாதனால இந்த பிளான்ட்டால மட்டும்தான் அங்க சர்வைவ் ஆக முடியும். அப்புறம் அங்க ஒட்டகம் பார்க்கலாம், கேமல் பார்க்கலாம். ஏன்னா இதுவும் தண்ணியை நிறைய ஒரே டைம்ல குடிச்சு வச்சுக்கும், சேமிச்சு வச்சுக்கும். அதனால இந்த கேமல், அப்புறம் கேக்டை, அப்புறம் இது டேட்ஸ் ட்ரீ, இதெல்லாம் தான் அங்க சர்வைவ் ஆக முடியும். இப்போ டெசர்ட்ல இருந்து வந்த ஒருத்தங்க அவங்க இடத்த பத்தி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க, கேட்கலாம். Mevaram and Kamala said, we come from a desert area. A desert is a hot and sandy place. There are hills of sand called sand dunes. Hills of sand, அதாவது மணல் குமிஞ்சு இருக்கும், அதை வந்து hills of sand called sand dunes னு சொல்லுவாங்க. Cactus plants grow in the desert since they need very little water. Cactus plants வந்து எவ்வளவு வெயில் இருந்தாலும் தாங்கிக்கும், நீர் இல்லாட்டாலும் அது வாழ முடியும். Camels are used for traveling in the desert. The camel is called the ship of the desert. Camel is called the ship of the desert. Desertல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு கேமல் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது அவ்வளோ தண்ணியும் யூஸ் பண்ணாது. தண்ணி வந்து ஒரு கொஞ்சோண்டு தண்ணி தான். So இதான் டெசர்ட் பத்தி சொல்லிருக்காங்க. The camel can drink a large number of water. Very little water. We use it without தண்ணி and water. அதனால சேமிச்சு யூஸ் பண்ணுவாங்க. நிறைய நாள் தண்ணி இல்லாம கூட அது உயிர் வாழ முடியும். அதை தான் வந்து கேமல் பத்தி சொல்றாங்க. ஸோ இங்க வந்து ஒரு டெசர்ட்டோட பிக்சர் கொடுத்து இதை கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க கலர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எவாலுவேஷன், பேஜ் நம்பர் 84. டெசர்ட், டெசர்ட்ல என்ன அனிமல் இருக்கும்? டெசர்ட்ல கேமல் இருக்கும். பிளெயின், பிளெயின்ல என்ன இருக்கும்? பிளெயின்னா நம்ம எல்லாம் வாழ்ற இடம், நம்ம வாழ்ற இடத்துல கவ் இருக்கும். ஃபாரஸ்ட்ல என்ன அனிமல் இருக்கும்? ஃபாரஸ்ட்ல லயன் இருக்கும். பாண்ட்ல என்ன அனிமல் இருக்கும்? பாண்ட்ல ஃபிஷ்ஷஸ் இருக்கும். ஸோ இதான் மேட்ச் த ஃபாலோயிங். டெசர்ட்ல கேமல் இருக்கும், பிளெயின்ல கவ் இருக்கும், ஃபாரஸ்ட்ல லயன் இருக்கும், பாண்ட்ல ஃபிஷ் இருக்கும். நெக்ஸ்ட், ட்ரா லைன் டு கனெக்ட் த லேண்ட் ஃபார்ம்ஸ் வித் தயர் நேம்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஹில் நம்ம படிச்சோம், இது வந்து ரிவர் ஆறு ஓடுறத பாக்குறீங்க, இது வந்து ஃபிளாட்டான ஒரு சர்ஃபேஸ் பிளெயின், இது பாத்தீங்கன்னா நிறைய மரம் இருக்கிற ஃபாரஸ்ட், இது பாத்தீங்கன்னா அலை தெரியுது உங்களுக்கு. ஸோ இது சி, இது டெசர்ட். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண போறோம். இந்த அலை அடிக்கிறது வந்து சி, ஃபிளாட்டா ரோடு போட்டு பிளெயினா இருக்குது பிளெயின், நிறைய மரம் இருக்கிறது வந்து ஃபாரஸ்ட், ஃபாரஸ்ட். அப்புறம் இது என்னது? டெசர்ட். கேமல் இருக்குல்ல, டெசர்ட். அப்புறம் ஆறு ஓடுறத ரிவர்னு சொல்லுவோம், ரிவர். அதுக்கப்புறம் இது ஹில், மலைப்பகுதியில் ரோடு போட்டிருக்காங்க, ஏற்றமா இருக்கு. ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு தெரியுது. ஸோ இதுதான் வந்து மேட்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டெப் ஃபார்மிங் இஸ் டன் இன் ஹில்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ. The horse is called the ship of the desert. False. Camel தான் ship of the desert னு சொல்லுவோம், ஹார்ஸ் கிடையாது. Lion and tigers are found in the forest. True. சிங்கம் புலிலாம் ஃபாரஸ்ட்ல பார்க்கலாம். A forest has sand dunes. ஃபாரஸ்ட்ல sand dunes இருக்குமா? தப்பு. ட்ரீஸ் தான் இருக்கும். ஃபாரஸ்ட்ல உங்களுக்கு ட்ரீஸ் தான் இருக்கும். sand dunes வந்து டெசர்ட்ல தான் இருக்கும்.
Next, page number 85. இதுல சில words கொடுத்திருக்காங்க. Classify the following words. இந்த wordsலாம் எங்க இருக்கும்னு கேக்குறாங்க. So, camel வந்து desertல இருக்கும். Duck வந்து so இந்த wordsலாம் classify பண்ண சொல்லிருக்காங்க. Camel வந்து எங்க இருக்கும்? Desertல இருக்கும். Duck pondல இருக்கும். Tiger புலி வந்து forestல இருக்கும். Cactus desertல இருக்கும். Sand desertல இருக்கும். Fish pondல இருக்கும். Elephant forestல இருக்கும். Lotus pondல இருக்கும். Deer forestல இருக்கும். Palm tree வந்து desertல இருக்கும். forestல இருக்காது. இது தப்பு. palm tree வந்து desertல இருக்கும். palm tree will be in desert. Next, complete the following sentences using the phrases. இங்க சில phrases கொடுத்திருக்காங்க நம்ம fill பண்ணணும். A forest is full of trees. forestல trees இருக்கும். The sea has salt water. உப்பு தண்ணி தான கடல்ல இருக்கும். A camel can drink a lot of water at one go. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. Can drink a lot of water at one go. Camel. A pond is smaller than a lake. Pond எங்க இருக்கு? Pond is smaller than a lake. A hill has steep farms. Hill has steep farms. Okay students, thank you.